யோர்தான் நதியில் இயேசு கிறிஸ்து உண்மையில் யார் என்பதற்கு வானம் மிகத் தெளிவான சாட்சிகளில் ஒன்றை அளித்தது. மத்தேயு சொல்வது போல, இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது அவர் உடனே தண்ணீரிலிருந்து மேலே வந்தார். அவருடைய ஞானஸ்நானம் முழுமையான கீழ்ப்படிதலின் செயல். பின்னர் வானங்கள் அவருக்காக திறக்கப்பட்டன. இது ஒரு தனிப்பட்ட தருணம் மட்டும் அல்ல, வானமே தேவனுடைய குமாரனைப் பற்றி சாட்சி கொடுத்தது. மத்தேயு சொல்வது போல, தேவனுடைய ஆவி புறாவைப் போல இறங்கி அவர் மேல் தங்கியது. இயேசுவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மேசியா என்று பரிசுத்த ஆவி சாட்சி கொடுத்தார். யோவான் மனந்திரும்புதலை பிரசங்கித்திருந்தார். அவர் வழியை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இப்போது வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இரட்சகர் வந்துவிட்டார் என்று அவர் சாட்சியாக நின்றார். பின்னர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் அறிவித்தது, இவர் என் பிரியமான குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சாட்சி கொடுத்தார். மத்தேயு 3 நமக்கு இதைக் கற்பிக்கிறது. இயேசு ஒரு போதகர் அல்லது தீர்க்கதரிசி மட்டும் அல்ல, அவர் தேவனுடைய பிரியமான குமாரன். பிதா நம்மை அவரைக் காணவும், அவரைக் கேட்கவும், அவரைப் பின்பற்றவும் அழைக்கிறார்.